டுடே கிளாஸ் செக்ஷன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஆத்தர் ஃப்ரான்சிஸ் பேக்கன். இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு எடுத்துக்கிட்டோன்னா ஜியோஃபர் சாசர் ஆகட்டும், வில்லியம் ஷேக்ஸ்பியர், டிஎஸ் எலியட் இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்காங்களோ அதே மாதிரி ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் பேக்கன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஸேன்னு சொல்லுவாங்க. எஸ்ஸேன்ற வேர்டை வந்து ஃபஸ்ட்டு காயின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் டி மாண்டேன். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த எஸ்ஸேன்ற வேர்டை காயின் பண்ணவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் ரைட்டர். இவர் ஃப்ரான்சிஸ் பேக்கனை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா வைகவுண்ட் எஸ்டி ஆல்பன் சொல்லுவாங்க. அட் த சேம் டைம் லார்ட் வெர்லம்னு சொல்லுவாங்க. ஃப்ரான்சிஸ் பேக்கன் வந்து எங்கே பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி 22, 1561 யார்க் ஹவுஸ் லண்டனில் வந்து பிறந்தார். எப்போ இறந்தாருன்னா ஏப்ரல் 9, 1626 லண்டனில் வந்து இறந்தார். இவர் வந்து பார்த்திங்கன்னா லாயராக இருந்திருக்காரு, ஸ்டேட்ஸ்மேனு, அது மட்டும் இல்லாமல் ஃபிலாசபர், மாஸ்டர் ஆஃப் இங்கிலீஷாகவும் இருந்திருக்காரு. இவரோட பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா எம்பி ஃபார் பாஸ்னி கார்ன்வாலில் இருந்திருக்காரு, லார்ட் சான்சலர் ஆஃப் இங்கிலாண்ட்லேயும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரான்சிஸ் பேக்கன் வந்து பார்த்திங்கன்னா அவரோட எஸ்ஸேஸை வந்து 3 எடிஷனாக வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் எடிஷன் வந்து பார்த்திங்கன்னா 1597 வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அதில் வந்து ஓவராலாக 10 எஸ்ஸேஸ் இருந்துச்சு. செகண்ட் எடிஷனில் வந்து 1612 பப்ளிஷ் பண்ணாங்க. அதில் 38 எஸ்ஸேஸ் இருந்துச்சு. தேர்ட் எடிஷனில் வந்து 1625 பப்ளிஷ் பண்ணாங்க. அதில் வந்து ஓவராலாக 58 எஸ்ஸே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அலெக்சாண்டர் போப். அவர் வந்து பார்த்திங்கன்னா அன் எஸ்ஸே ஆன் மேன் ஒரு ஒர்க் வந்து எழுதியிருந்தார். அந்த ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரான்சிஸ் பேக்கனை வந்து என்னன்னு சொல்லியிருப்பாருன்னா த வைசஸ்ட், பிரைட்டஸ்ட், மீனஸ்ட் ஆஃப் மேன் கைண்ட் சொல்லியிருப்பார். அவர் வந்து அதில் வந்து ஃப்ரான்சிஸ் பேக்கனை வந்து ஒரு மாதிரி பாராட்டுற மாதிரி சொல்லியிருக்க மாட்டார், ஒரு மாதிரி கன்னிங்னஸ்ஸாக சொல்லியிருப்பார். அவர் இவரை மாதிரி இந்த வேர்ல்டில் ஒரு பர்சன் யாரும் இருக்க முடியாது, இருக்கவும் மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவரை வந்து ஒரு மாதிரி வஞ்சப்புகழ்ச்சியான சொன்ன மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார் அலெக்சாண்டர் போப். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அரிஸ்டாட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனன் அப்படின்னு ஒரு ஒர்க் வந்து ரைட் பண்ணார். அது எந்த மெத்தடில் யூஸ் பண்ணியிருப்பாருனா சிலாஜிஸ்டிக் மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். அதுக்கு அகெயின்ஸ்டாக பேக்கன் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா நொவ்வம் ஆர்கனம்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார். இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான மீனிங் வந்து நொவ்வம் ஆர்கனம் மீன்ஸ் நியூ டூல் சொல்லுவாங்க. இவர் எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி எழுதியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா இண்டக்டிவ் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி எழுதியிருப்பார். அதே மாதிரி பேக்கன் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா அவர் எதுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா 4 ஐடல்ஸ் ஆஃப் மைண்டுக்கு வந்து ரொம்ப அகெயின்ஸ்டாக இருந்தார். அந்த 4 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடல் ஆஃப் த ட்ரைப், ஐடல்ஸ் ஆஃப் த கேவ், ஐடல்ஸ் ஆஃப் த மார்க்கெட், ஐடல்ஸ் ஆஃப் த தேட்டர். அவரோட அதர்ஸ் ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஒர்க்கில் அவரோட ஒர்க்கை வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா மூணாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து ஃபிலாசபிக்கல், இன்னொன்று லிட்ரரி ஒர்க்கு, இன்னொன்று ப்ரொஃபஷ்னல் ஒர்க்கு. ஃபிலாசபிக்கல் ஒர்க்கில் என்னென்ன வரும்னா த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் 1605 வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வந்து த நொவ்வம் ஆர்கனம், இது வந்து 1620 வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. லிட்ரரி ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் 27ம் த நியூ அட்லாண்டிக் 1626 அது பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அது ரெண்டும் பார்த்திங்கன்னா லிட்ரரி ஒர்க்லேயும். ப்ரொஃபஷ்னல் ஒர்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் த லா அதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார். அவரோட அதர்ஸ் ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ட்ரூத், ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஆஃப் இன்னோவேஷன், ஆஃப் பேரண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஏஸில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார். அதில் ஒரு சில எஸ்ஏஸ் மட்டும் இப்போ இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் மட்டும் கீ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற ஒரு எஸ்ஏஸை வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா ஃப்ரான்சிஸ் பேக்கன் வந்து ரைட் பண்ணியிருப்பார். அந்த எஸ்ஏஸில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுத்துருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்க்கு தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு ஹியூமன் பீயிங்காக ஒரு ஹியூமன் பர்சன் எடுத்துக்கிட்டோன்னா எல்லாரோட லைஃப்லேயும் ஒன் ஆஃப் த பார்ட்டாக யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ன்ற ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணுவாங்க. அது வந்து நம்மளோட லைஃப்க்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருப்பார். அதில் முக்கியமாக 3 ஃப்ரூட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். ஃபஸ்ட்டு வந்து எ பிரின்சிபல் ஃப்ரூட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கிறத வந்து எப்படி சொல்லியிருப்பாருன்னா ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்கிற அந்த கான்வர்சேஷனாக இருக்கட்டும், அவங்க பேசுகிற இதுவை வந்து 2 பேரும் புரிஞ்சிக்கிற விதமாக இருக்கட்டும், அதை வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு பொமோகிரானட்,
நெக்ஸ்ட் வந்து எண்ட் ஆஃப் த லைனில் என்ன சொல்லி முடிச்சிருப்பாருன்னா இஃப் ஹி இஸ் நாட் எ ஃப்ரெண்ட் ஹி மேக் குவைட் த ஸ்டேஜ் சொல்லி கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு ஆஃப் ஸ்டடீஸ். ஆஃப் ஸ்டடீஸில் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா 3 பர்பஸ் ஆஃப் ஸ்டடீஸை வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பர்பஸ் வந்து ஃபார் டிலைட், செகண்ட் பர்பஸ் வந்து ஃபார் ஆர்னமெண்ட், தேர்ட் பர்பஸ் வந்து ஃபார் எபிலிட்டி. ஒரு ரீடிங் மேக்ஸ் எ ஃபுல் பர்சன், கான்ஃபரன்ஸ் மேக் எ ரெடி பர்சன், ரைட்டிங் மேக் அன் எக்ஸாக்ட் பர்சன். ஒரு புக்கையோ ஏதோ ஒன்றத்தை நம்ம ரீட் பண்ணுறது மூலயமா நம்ம வந்து ஒரு ஃபுல் பர்சனாகவே ஒரு சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி கான்ஃபரன்ஸ் மீன்ஸ் கான்வர்சேஷன். ஒரு 2 பேருக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிறத வந்து எப்படி க்ரியேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்கிறன்ற மாதிரியும், ரைட்டிங் வந்து நம்ம ரைட் பண்ணுறது மூலயமா நம்ம ஒரு எக்ஸாக்ட் பர்சனாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் படிக்கிறது மூலமா மென்வைஸாக நம்ம சேஞ்ச் ஆகுறோம். அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறது மூலமா ரொம்ப இன்டெலிஜென்ட் ஷார்ப்பாக இருக்கிறோன்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி லா படிக்கிறது மூலமா நம்ம ஏதோ ஒரு கான்வர்சேஷன் ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் வைக்கிறோன்னா அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப லாஜிக்கலாகவும் ரொம்ப அப்ஸ்ட்ராக்ட் கரெக்டான வேல கொண்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருப்பார் ஆஃப் ஸ்டடீஸில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ட்ரூத் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1625 தான் பப்ளிஷ் பண்ணாங்க. ஆஃப் ட்ரூத்துன்றது ஒரு உண்மைன்றதை வந்து நம்ம லைஃப்பில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸாக இருக்குது, எவ்வளோ வந்து அந்த ட்ரூத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அந்த மாதிரி அவர் வந்து சொல்லியிருப்பார். அதில் வந்து 2 கூட வந்து கம்பேர் பண்ணியிருப்பார். 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாரு. ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா டே லைட்டு அண்ட் கேண்டில் லைட் 2 கூட வந்து கம்பேர் பண்ணியிருப்பார். டே லைட் வந்து எது கூட சொல்லியிருப்பாருன்னா டே லைட்டுன்றதை வந்து ட்ரூத் கூட வந்து கம்பேர் பண்ணியிருப்பார். நம்ம உண்மைன்றது வந்து எந்தளவுக்கு பிரைட்டாக இருக்குன்றது சொல்வார். நம்ம டேனுக்குள்ளே எப்படி இருக்கும், ஒரு மார்னிங் ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப பிரைட்டஸ்டாகவும் சன்ஷைனாக இருக்கும்ல, அந்த மாதிரி நம்ம ட்ரூத்தை சொல்கிறது மூலயமா நம்ம ஷைன் ஆகிட்டு போவோன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பார். கேண்டில் லைட்டுன்றதை வந்து லைட் கூட வந்து கம்பேர் பண்ணியிருப்பார். கேண்டில் லைட் எப்படி தன்னைத்தானே அது எரிஞ்சு அழிச்சிக்குதோ அதே மாதிரி நம்ம ஏதோ ஒரு பொய் சொல்கிறோம், ஏதோ ஒரு தப்பான இதுவை சொல்கிறோம்னக்குள்ள அது வந்து நம்மளோட கேரக்டர் பிஹேவியரை வந்து அஃபெக்ட் பண்ணி தன்னைத்தானே நம்மளே டிஸ்ட்ராய் பண்ணிக்கிற மாதிரி காமிக்குதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து பிஎல் அண்ட் டைமண்ட் கூட வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். பிஎல்லை வந்து ட்ரூத் கூடயும் டைமண்ட் வந்து லைட் கூடயும் கம்பேர் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிவெஞ்சுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்லியிருப்பாருன்னா ரிவெஞ்ச் இஸ் ஏ நேச்சுரல் ஹியூமன் இன்ஸ்டிக்ட் சொல்லுவாங்க. ஒரு ஹியூமன் பீயிங்ஸாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஏதோ ஒரு 2 பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு, அது நம்மளோட க்ளோஸாக இருந்தாலே என்ன பண்ணுவோம்னா அவங்க சொல்லிட்டாங்கன்னு நம்ம என்ன பண்ணுவோன்னா திரும்ப ரிவெஞ்ச் எடுப்போம். அது வந்து ஒரு ஹியூமன் இன்ஸ்டிக்ட் நேச்சர் சொல்லியிருப்பார். பட் ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு பதில் அந்த ரிவெஞ்சை வந்து நம்ம ஃபர்கிவ்னஸ் அதை மன்னிச்சு விட்டுட்டோன்னா அதுதான் ஒரு நல்ல வேன்னு சொல்கிறாங்க. நம்ம எடுக்கிறது வந்து அதனால நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது, அது நம்மளோட டைம் வேஸ்ட்டுன்னு சொல்லியிருப்பார். அவங்கள டாலரன்ஸ் பண்ணுறதோ இல்லைனா ஃபர்கிவ்னஸ் பண்ணிட்டு போகிறதோ ரொம்ப ஒரு நல்ல வேலை வந்து நம்ம போகிறத வந்து சொல்வார். ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணி யோசிக்கிறத விட நம்ம ஃப்யூச்சரை ஃபோக்கஸ் பண்ணி யோசிக்கிறதுக்கு நல்ல பெட்டராக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரிவெஞ்சுன்றதை வந்து நம்ம எடுக்க தேவையில்ல, அதுக்கான இதுவை வந்து கர்மான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி லா அண்ட் ஆர்டர் வந்து பார்த்துக்கோன்னு சொல்லியிருப்பாங்க. ரிவெஞ்சுன்றது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் எ வைல்ட் அண்ட் அனிமலிஸ்டிக் பிஹேவியர் சொல்லி அதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக மென்ஷன் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆம்பிஷன்ஸில் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பிஷன் பீப்புள்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் டு ஸ்டேட். ஒரு ஆம்பிஷனோடு இருக்கிற ஒரு பர்சனை வந்து நம்ம கூட வச்சுக்கிறது மூலயமா நம்மளோட லைஃப் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இதுவில் வந்து போகும்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி ஆம்பிஷன்றது வந்து எது கூட சொல்லியிருப்பாருன்னா இஸ் லைக் எ சோலார் சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பார். அவன் எந்த அளவுக்கு ஆம்பிஷனாக இருக்கிறானோ அந்த அளவுக்கு நம்மளையும் என்ன பண்ணுவாங்கன்னா கைட் பண்ணுறது மூலயமோ நம்ம சொல்கிறத அவங்க கேட்கறது மூலயமோ நம்ம ஒரு நல்ல வேக்கு போவோம். அதுவே நம்மளை விட ரொம்ப ஆம்பிஷன் பர்சனையும் என்ன பண்ணியிருக்கக்கூடாதுன்னா நம்ம கூட வந்து வச்சுருக்கக்கூடாது. ஏன்னா ஃப்யூச்சரில் மேபி அதுவே நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா அகெயின்ஸ்டாக ஆகும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பார். தேங்க்யூ டு ஆல்.